நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் திராவிட இயக்கத்தின் 3ஆம் கலைஞரே, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகும் எங்களின் எதிர்காலமே. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதல்ல என்ட்ரி ஆக போறது திரு செங்கோட்டையன்றாங்க. அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன். நம்மளே பேசியிருக்கோம் செங்கோட்டையன் இன்னைக்கு என்ன நிலையில இருக்காருன்னு. ஏன்னா உண்மையிலே சேர போறாரா செங்கோட்டையன்? செங்கோட்டையனோட இன்னும் யார் யாரெல்லாம் போறாங்க, இன்னும் யார் யாரெல்லாம் புதுமுகங்கள் பிரபலங்கள் எல்லாம் தாவேகாவுல இணைய போறாங்க. அதிமுகவோட பழைய எக்ஸெல்லாம் இருக்குல்ல, ஆமா, பழைய பீஸ் எல்லாம் பழைய பீஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாரு. வரும்போது நீங்க ஒரு பெரிய மிரட்டலா வந்துடுறோம். மிரட்டலா இதுல பெரிய கூத்து என்னன்னா, விஜயும் ஒரு மகா கஞ்சன், ஒரு விஜய் செலவு பண்ண மாட்டாரு. செங்கோட்டையே எட்டனா செலவு பண்ண மாட்டாரு. ஓபிஎஸ் கிடவே தர மாட்டாரு. ஆளுக்கு பாருங்க, மாநில கஞ்ச கூட்டணி மாநில ஒரு விஷயம் எடுக்க மாட்டாங்க. ஜோசிட்டு போயிருக்காரு, போய் என் ஜாகத்தை பாரியா, 78 வயசு எனக்கு. யாரு? செங்கோட்டையா. இதுக்கு மேல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னையும், உன்னையே உன்றது கடகராசி, விஜயும் கடகராசி, ரெண்டு சேர்ந்தா எங்கேயோ போயிடலாயா. கடகமா? ரெண்டு கடகம். கிராமத்துல கடகம் என்ன தெரியுமா? பெட்டி. ஏப்பா உங்க பேச்செல்லாம் கேட்டு நான் வரமாட்டேன். உங்க பேச்செல்லாம் கேட்டு வரமாட்டேன். நான் விஜய் ஒரு மீட்டிங் எனக்கு அம்மாவே பார்த்தாரு. செங்கோட்டையன் அம்மா வீட்டே நான் தெளிவா இருக்காரு. ஆமா, நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க. நான் உங்க பேச்செல்லாம் நம்பி வரமாட்டேன். நான் அவர் நேரடியா பேசி சந்தேகங்களை கேட்கிறோம். பேசிட்டாரு. செங்கோட்டையன் விஜய் சந்திப்பு முடிஞ்சது எல்லாம் ரகசியமா. செங்கோட்டையன் இப்ப புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனாவுக்கு பின்னாடி அக்செப்ட் பண்ணிப்பாரா? கண்டிப்பா பண்ணிக்குவார் சார். ஒரு மூத்த தலைவர். இல்ல அதெல்லாம் இல்ல, முதுகெலும்ப கோபிலே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஓபிஎஸ் கூட சொல்றாரு, சீக்கிரம் என்னைய கட்சியில் சேர்த்திக்குவோம். எடப்பாடி சேர்க்கலைன்னா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன், விஜயோட கூட்டணி வச்சு எல்லா 234 தொகுதியிலையும் 5000 ஓட்டை பிரிச்சா திமுக வந்து எப்படி என்ன சௌரியம். இப்ப எடப்பாடிக்கு நேரடியா மறைமுகமா தூது அனுப்புறாரு. காளிமுத்துன்னு ஒரு இருந்தார். ஜெயலலிதா கருணாநிதியை ஏற்று ஜெயலலிதா அறிக்கை விடாது. யார் அறிக்கை விடுவா? காளிமுத்து அறிக்கை விடுவார். உங்க அண்ணனுடைய மாமனார். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு? காளிமுத்து விட்டு அறிக்கை விடுவார். யார்? காங்கிரஸுக்கும் திமுகவும். இதே உழைப்பா இனிமே விஜயுடைய அறிக்கை பூரா யார் பேர்ல வரும்? செங்கோட்டையின் பேர்ல வரும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு தாவேகாவில் பரபரப்பு சார். தாவேகாவில் நிறைய முக்கிய முகங்கள், புதுமுகங்கள், நிறைய மாற்றுக் கட்சியிலிருந்து தலைவர்கள் இணைய போறதா பல செய்திகள் வருது. கடந்த காலங்கள்ல நம்மளே பேசியிருக்கோம். நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. புஷியும் ஆதவர்ஜுனாவும் உள்ள விட மாட்டேன்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமியும் தடுக்கிறாரு. ஏன்னா நம்ம இருப்பு போயிடுன்னு அவங்க தடுக்கிறாரா நீங்களே சொல்லியிருக்கீங்க. நம்ம பேட்டிலே நம்ம பேசியிருக்கோம். ஆனால் முதல்ல என்ட்ரி ஆக போறது திரு செங்கோட்டையன்றாங்க. அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன். நம்மளே பேசியிருக்கோம் செங்கோட்டையன் இன்னைக்கு என்ன நிலையில இருக்காருன்னு. ஏன்னா உண்மையிலே சேர போறாரா செங்கோட்டையன்? செங்கோட்டையனோட இன்னும் யார் யாரெல்லாம் போறாங்க, இன்னும் யார் யாரெல்லாம் புதுமுகங்கள் பிரபலங்கள் எல்லாம் தாவேகாவுல இணைய போறாங்க சார்? முதல் ரவுண்டு கோபி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடியால் நீக்கப்பட்ட 25 செங்கோட்டையன் ஆதரவாளர் கட்சி விட்டு நீக்கினார்ல எடப்பாடி. ஆமா, 25 பேரும் இணைகிறார் செங்கோட்டையனோட சேர்ந்து. கன்ஃபார்மா சேர்றார். ஒன்றிய செயலாளர், கோபி ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி அவரும் இணைகிறார். பாலகங்கா இணைகிறார். அதிமுகவின் வடசென்னை பாலகங்கா. அந்த பாலகங்கா இல்ல, சிவகாசி பாலகங்கா. முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர், ஓபிஎஸ் அணியினுடைய தளபதி. ஓபிஎஸ் அணியினுடைய ராஜேந்திர பாலாஜி இவர் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தார். யார் வீட்டுல?
யாரு? பாலகங்கா வீட்டுல. பாலகங்கா. பாலகங்கா பெரிய பட்டாசு கம்பெனி முதலாளி. பட்டாசு கம்பெனி முதலாளி. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் ராஜேந்திர பாலாஜி. பாலகங்கா நாயுடு இவரு விஸ்வகர்மா. அப்போ முதலாளி இப்ப யாரு முதலாளி? ராஜேந்திர பாலாஜி முதலாளி. தொழிலாளி யாரு? பாலகங்கா தொழிலாளி. ஏன்னா அவர் 5000 கோடி வச்சிருக்காரு. யாரு? ராஜேந்திர பாலாஜி. இவர் பழைய பட்டாசு கம்பெனியில பட்டாசு விட்டு ஊசி பட்டாசு விட்டுட்டு இருக்காரு. அப்போ எடப்பாடி போறா, ஐயா எங்க வேலை பார்த்தாலியா ராஜேந்திர பாலாஜி. இப்ப நீ அவருக்கு போய் வேலை பாரு. அவர்கிட்ட போய் வேலை பாரு. இந்த கட்சியே வேண்டாம், யார ஓபிஎஸ் கூட போறேன். யாரு கூட? ஓபிஎஸ். இப்ப ஓபிஎஸ் விஜய் சேர போறாரு. விஜய் கூட கூட்டணி மாறியா இல்ல தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி சேர போறாரு. எடப்பாடி வந்துடக்கூடாது. அவருடைய அசைன்மெண்ட் என்ன? எடப்பாடி எப்படி எடப்பாடி வந்துடக்கூடாதியா, நான் தனியா கட்சி ஆரம்பிச்சு உங்க கூட சேர்ந்துக்கிறேன், என்னுடைய ஆளை பூரா அனுப்புறேன். என்னுடைய ஆளை பூரா அனுப்புறேன். மனோஜ் பாண்டியன் மட்டும் ஏன் திமுக அனுப்பிவிட்டாரு? மனோஜ் பாண்டியன் கொஞ்சம் அறிவாளி. அவங்க அப்பா பிகேஜி பாண்டியன் எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொல்றவர். சரி. அவங்க அம்மா சிந்தியா பாண்டியா விசி வைஸ் சான்சலர். இப்படி படிச்ச நாடார் குடும்பம் அது. இது பூரா பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருக்கிற கும்பல். அப்போ இல்ல அந்த மாதிரி தான் அதிமுகவின் அடையாளம். அது அடையாளமே எளிய மக்கள் கட்சி தானே அதிமுக. இப்போ இதுல ஐபிஎஸ் ரவி போய் சேர போறாரு. செங்கோட்டையனுடைய தாய் மாமனுடைய மகளை கட்டவர் தான் ஐபிஎஸ் ரவி. இப்ப செங்கோட்டை போய் சேர்ந்தாரு. மாப்பிள கிளம்புக்கு மாப்பிள பழைய கமிஷனரா இருந்தவர் அவரேதான். இப்ப நம்ம யூடியூப்ல எல்லாம் பேசுறாருல, நம்ம நெப்போலியன் வீட்டுக்கெல்லாம் அவரேதான். ஹானஸ்ட் ஆபீசர், நேர்மையான அதிகாரி. அதுல அவர் குறைய சொல்ல முடியாது. பத்திரை மாத்து தங்கம் இடம் போட்டுக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அசராக்காருக்கு, ராமானுஜம், பொன்மாணிக்கவேல், அதே போல ஈஸ்வரமூர்த்தி, இந்த பட்டியலில் இவர் வருவார். யாரு? நம்ம ஐபிஎஸ் ரவி வருவார். சொந்த செங்கோட்டையனுடைய தாய் மாமன் மகளை தான் கட்டியிருக்காரு. மாப்பிள எதிர்காலம் இருக்கு, வாங்க மாப்பிள போவோம். செங்கோட்டையன் கூப்பிட்டாரு. என்னவா நீங்க வாங்க, உங்களை பார்த்தா விஜய் மிகப்பெரிய மரியாதை கொடுப்பாரு, கிளம்புங்க வாங்க போலாம். ஏன்னா கமல் ஆரம்பிச்சோடனே மௌரியா எல்லாம் போனார்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் போனாங்கல்ல. இப்ப கமல் எங்க இருக்காருன்னு தெரியல. சரி, கமலஹாசனுக்கு போன மாதிரி இப்ப எல்லாம் விஜய் பக்கம் போறாங்க. இப்ப என்ன அசைன்மெண்ட்? இல்ல இவங்க எல்லாம் சேர்த்துக்காங்க. ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டா. இப்போ புஷியானந்த் தடுக்கல. அதான் தாண்டி போயிருச்சு, அரசியல் தாண்டி போகுது. இப்போ இதுல பெரிய காமெடி என்ன காமெடினா, 25 முன்னாள் எம்எல்ஏக்கள் பட்டியலோட செங்கோட்டையன் போறாரு. அதிமுகவோட பழைய எக்ஸெல்லாம் இருக்குல்ல, ஆமா, பழைய பீஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாரு. வரும்போது நீங்க ஒரு பெரிய மிரட்டலா வந்துடணும். மிரட்டலா இதுல பெரிய கூத்து என்னன்னா, விஜயும் ஒரு மகா கஞ்சன், ஒரு விஷயம் செலவு பண்ண மாட்டாரு. செங்கோட்டையே 8 செலவு பண்ண மாட்டாரு. ஓபிஎஸ் கிடவே தர மாட்டாரு. ஆளுக்கு பாருங்க, மாநில கஞ்ச கூட்டணி. மாநில ஒரு விஷயம் எடுக்க மாட்டாங்க. எப்படியா நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறது? அதான் இப்ப கோபி மக்களை நம்பி கோபி ஒன்றிய செயலாளர், பழைய ஒன்றிய செயலாளர் விஜய் கட்சி, அவரு நேரம் செங்கோட்டைக்கிட்ட வந்துட்டாரா. செங்கோட்டை வீட்டுக்கு வந்தாராம். அண்ணா என்னை மட்டும் தூக்கிடாதீங்கண்ணே. ஏன்னா அவரு விஜய் கட்சி சேர்ந்த பிறகு அப்புறம் அவர் தானே மாநில அமைப்பு செயலாளர் பதவி. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. நான் முதல்லயே 5 லட்சம் ரூபாய் கடல்ல இருக்கேனே. இப்ப இவர் வேற பழைய எடப்பாடி நீக்கிற ஒன்றிய செயலாளர் கூட்டிட்டு இப்ப அவர் ஒன்றிய செயலாளர் வேற விஜய் கட்சிக்கு. அதனால உங்க ஆளை போட்டுறாதீங்கண்ணே. 5 லட்சம் ரூபாய் கடல்ல இருந்தேன், புஷிட்டு போய் சொன்னேன். ஆனா கடனா இருக்குன்னா கட்சி நடத்த முடியல. நீதான் எம்எல்ஏ, நீதான் எம்எல்ஏ, உன்னுடைய இடம் பெரிய இடம். அதனால மறுபடியும் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பண்ணு. யார் சொல்றது? பூசி பார்த்தாரா? எம்எல்ஏ ஆனதெல்லாம் அடைச்சிடலாமாண்ணே? ஏய், செங்கோட்டை இப்படித்தாயா இருந்தாரு. செங்கோட்டை இப்படித்தான் இருந்தா. ஆமா, பால் வித்துட்டு இருந்தாரு, அப்புறம் டாக்ஸி ஓட்டினாரு. இல்ல ஏற்கனவே தாவேக்காவுல கோபி பகுதியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ சீட்டுன்றாரு. இல்ல புஷி சொல்றாரு. ஆமா, அப்ப செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் ஒன்றிய செயலாளர், மாநில அமைப்பு செயலாளருங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க? செங்கோட்டையனுக்கு தானே எம்எல்ஏ சீட்டு. விஜய் கட்சியில சேர்ந்தா செங்கோட்டையனுக்கு தான். இவருக்கு இந்த பழைய ஒன்றிய செயலாளர் சத்தியில் கொடுப்பாங்க, பவானி செயலாளர் கொடுப்பாங்க. பக்கத்து ஏரியா இருக்குல்ல, பக்கத்து ஏரியா. அந்த மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி. இல்ல நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையன் போனால் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரோ, அதாவது தாவே காவலர்களோ, அவங்களோட இருப்பு குறைஞ்சு போயிரும். இல்ல அதுதான் போய் செங்கோட்டை வீட்டுக்கு நேரம் போயிட்டாராம். போய் தலைவரை எனக்கு தூக்கிறாதீங்க. ஏன்னா இப்ப இவரு அதிமுக நீக்கிற சுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர் தூக்கி அங்க போட்டுருவாரு. விஜய் கட்சி ஒன்றிய செயலர் போட்ட பிறகு பழைய ஒன்றிய செயலாளர் கடங்கடம் கப்பிலா இருக்கு, கடங்கரை துரத்த ஆரம்பிச்சிருவான். அது அட்வான்ஸா போயிட்டாரு.
போய் அவர்கிட்ட அண்ணா எனக்கு தூக்கிறாதீங்கன்னா, நான் முதல்ல 5 லட்சம் ரூபா கடன்ல இருக்கேன். கடன்ல இருக்கும்போது நான் புஷிட்டு போய் சொன்னேன், தலைவரை வேற யாரா மாத்திருக்கேன், நான் போட்டு ஏய் நீ எம்எல்ஏ ஆக போற. இந்த ப்ராசஸ்லாம் வர்றதுக்கு முந்தி கற்பனை பண்ணிப்பாரு, பல கோடி சம்பாதிக்கலாம். செங்கோட்டை இப்படிதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பல 1000 கோடி இருக்கு, பல கோடம்பாக்கமே ஒரு கண்டு உள்ள இருக்கு. அதனால இந்த பழைய ஒன்றிய பார்த்துதான் மறுபடியும் 5 லட்சம் ரூபாய் கடை செலவு பண்ணிட்டு இருக்கானா, மறுபடியும் 5 லட்சம் ரூபா. இப்போ செங்கோட்டையனுக்கு என்ன அசைன்மெண்ட்னா, அதிமுக யார் அதிருப்தியில் இருக்காங்களோ அத்தனை பேருடைய பட்டியலை கொடுத்து அத்தனை பேருக்கு எம்எல்ஏ சீட். அப்ப ஏற்கனவே இருக்கிற தாவேகாவுல இருக்கிறவங்க இருப்பெல்லாம் போகுமே. இருப்பெல்லாம் கட்சிக்கு புது முகம் தானே. இப்ப கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் யாருக்காவது தெரியுமா? இல்ல, இப்பதான் அவர் ஃபேமஸ். ஜெயிலுக்கு போய் வந்தனாலதான். இப்ப அதே போல அதிமுக இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கு எல்லாம் போனாங்கன்னா அது ஒரு பிரபலம். முதல்ல வந்து யாரையும் உள்ள வேணாம் நம்மளே போதும் அப்படின்னு எல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி புதுமுகங்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெளியிலிருந்து நிறைய கட்சி நடத்துறதுக்கு அழுத்தம் வருது, கட்சி நடத்த முடியல. அப்போ இப்போ இந்த கூட்டணி என்ன பண்ணுதுன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இப்படி நம்ம அதிமுகவால் பாதிக்கப்பட்ட பாலகங்கா, செங்கோட்டையன் போன்றவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி வந்துடக்கூடாதியா, அது அவங்களோட திட்டம் சார். திமுக வந்துடக்கூடாதுன்னு கூட அவங்க நினைக்கல, எடப்பாடி வந்துடக்கூடாது. ஆமா, ஆனா அதுக்காக விஜய் கூட சேர ரெடியா இவங்க. ரெடி இல்ல, மாசு இருக்குல்ல சசிகலா. இந்த மாசு போச்சுன்னா எடப்பாடி ஸ்ட்ராங் ஆயிடுவார்ல. இப்போ செங்கோட்டையை நேரா தூதுவர் மூலம் பேசியிருக்காரு. யார்கிட்ட? நிர்மலா சீதாராமன் கிட்ட. அம்மா நீங்க தான் சொன்னீங்க, நானு நீங்க சொன்னதுக்காகத்தான் நான் இத்தனை குளறுபடிகளை செஞ்சேன், இப்போ நீங்களும் கைவிட்டீங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், அவசரப்படாதீங்க செங்கோட்டையன், இதே நிலைமை தான் வேலுமணிக்கு. வேலுமணி கட்சியை கண்ட்ரோல் வச்சிருக்காரு, எடப்பாடி ஆளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. உங்களால அதை பண்ண முடியுமா? எனக்கு காசே இல்லம்மா. அப்ப இத்தனை ஆண்டு காலம் எப்படி அரசியல் பண்ணீங்க? உங்களுக்கு சிஷியன் தானே எடப்பாடி, உங்களுக்கு சிஷியன் தானே வேலுமணி. இவங்களே இவ்வளவு பெரிய கட்சி நடத்துற பொழுது நீங்க எம்ஜிஆர் காலத்தாளு, வேலுமணியில எம்ஜிஆர் படம் தான் பார்த்துருப்பார், எம்ஜிஆரை பார்த்தது இல்லை. இன்னைக்கு கட்சிக்குள்ள பெரிய ஹோல்டு வச்சிருக்காரு வேலுமணி. எடப்பாடி ஆளை பூரா பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. எடப்பாடி அங்கேயே இப்போ தமிழ்நாடு முழுக்க வேலுமணிக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஆதரவாளர் கூட்டம் இருக்கு. ஏன் உங்களால உருவாக்க முடியல? அந்த அம்மா கேட்டு கடைசி மீட்டிங் நடந்ததுல, உங்களால ஏங்க அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியல? அப்படி கூட்டம் இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. உங்க பின்னாடி ஒருத்தர் வரலையே, அதனால பேசாம இருங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரேன், எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரேன், அவசரப்படாதீங்க. இப்படி அந்த அம்மா சொல்லி அனுப்பியிருக்கு. சொல்லி அனுப்பின பிறகுதான் ஒரு ஜோசியிட்ட போயிருக்காரு. போய் என் ஜாதகத்தை பாரியா, 78 வயசு எனக்கு. யாரு? செங்கோட்டையன். இதுக்கு மேல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னையும், உன்றது கடகராசி, விஜய கடகராசி, 2 சேர்ந்தா எங்கேயோ போயிடலாயா. கடகமா? 2 கடகம். கிராமத்துல கடகம் என்ன தெரியுமா? பெட்டி, ஓலையில செய்யறாங்கல்ல பெட்டி, அதான் கடகம் சொல்லுவாங்க. அப்ப 2 கடகம் ஒண்ணு சேர்ந்தா பார்த்தாரு, 2 பெட்டி. அப்போ பார்த்தாரு, அம்மாவுக்கு ஆலோசகரா கடைசி வரைக்கும் சசிகலா தான் இருந்தது, கருணாநிதிக்கு ஆற்காடு வீராசாமி, இப்போ எடப்பாடிக்கு வேலுமணி, இப்போ விஜய்க்கு நீங்க. சோசியார சொன்னையும் செங்கோட்டையும் பார்த்தாரு, இது வரைக்கும் 78 வயசுக்கு மேலதாயா சுக்கர ஓட்ட பிடிச்சிட்டு உள்ள இறங்குறான். இந்த வாய்ப்பு விடக்கூடாது. சரி, கோயம்புத்தூர் சோசிகாரன் சொன்ன பிறகு நேரா பனையூருக்கு நேரா வண்டியை விட்டு, நான் ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றேன். சரி, நீங்க எனக்கு நான் சொல்லுகிற அம்மாவுக்கே நான் தான் டார்ச் லைட் அடிப்பேன், அம்மாவுக்கு நான் தான் டார்ச் லைட் அடிப்பேன். நான் கார்டனுக்கு போனேன்னா அப்பாயின்மெண்ட் வாங்க மாட்டேன். சரி, போய் அம்மாட நான் வந்திருக்கேன்னு அம்மாட்ட சொல்லுங்க போனா அடுத்த நிமிஷம் அம்மா இன்டர்காம்ல வந்துருவாங்க. ஓகே, சொல்லுங்க செங்கோட்டை என்ன விஷயம்? அம்மா அது அப்படிமா இது இப்படிமா கட்சிமா ஆச்சா போச்சா சொன்ன பிறகு, சரி செங்கோட்டைய பார்த்துக்குவோம், நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். இப்படி தான் நான் அந்த அம்மாவை கட்சி ஆலோசனை சொல்லி வச்சுருந்தேன். என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க.
அதே போல் என்னை பயன்படுத்திங்க. முதல்ல ஆதவ் அர்ஜுனா தான் ஈசிஆரில் ஒரு பழைய அதிமுக பழைய தலைவர் ஒருத்தர் எம்ஜிஆர் உடைய நிழல் வீட்டில் தான் இந்த மீட்டிங்கே ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது சொல்ல ஏப்பா உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் வரமாட்டேன், உங்கள் பேச்செல்லாம் கேட்டு வரமாட்டேன், நான் விஜய ஒரு மீட்டிங் எனக்கு கொடுக்கணும். அம்மாவே நான் பார்த்தாலும் செங்கோட்டையன் அம்மா வீட்டே நான் தெளிவாக இருக்காரு. ஆமாம் ஆமாம், நீங்கள்லாம் கற்றுக்குட்டீங்க, நான் உங்கள் பேச்செல்லாம் நம்பி வரமாட்டேன். நான் அவர் நேரடியாக பேசி சில சந்தேகங்களை கேட்கணும். பேசிட்டார். செங்கோட்டையன் விஜய் சந்திப்பு முடிஞ்சது எல்லாம் ரகசியமா. இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகுதான் நீங்கெல்லாம் வந்து எனக்கு வழிகாட்டணும். விஜய் சொன்ன பிறகுதான் விஜய் வந்து நீங்க எனக்கு வழிகாட்டணும். எம்ஜிஆருக்கு வழிகாட்டி இருக்கீங்க, ஜெயலலிதாவுக்கு டார்ச் அடிச்சிருக்கீங்க. பயணங்கள் பூரா 10 கட்ட பேட்டரி, 10 பேட்டரி பார்த்துருக்கீங்களா? சபாரி சூட் போட்டு ஆளுக்கு ஒரு டார்ச் வச்சிருப்பாங்க. ஜெயலலிதா போனா டார்ச் வந்து பூனைப்படை திவாகரன் பண்ணுது அல்ல, எல்லா படையும் எல்லா 10 பூனைப்படையா. ஆமா ஆமா, எல்லாமே சபாரி துணிங்க கிடைக்கிறதே இல்லை. எல்லாம் மன்னார்குடி ஆட்கள் வாங்கி தச்சு போட்டான். சபாரி கலர் துணியே கிடைக்க மாட்டேங்குது மெட்ராஸ்ல ஒரு காலத்துல. இந்த கியூ பிரான்ச் அதிகாரிகள் சபாரியில் தான் இருப்பாங்க. சிஐடி பூரா துணி தேடி அலைஞ்சா டி நகர் பூரா கிடைக்கலையா, எல்லாம் மன்னார்குடி பக்கம் போயிடுச்சியா. பெரும்பாலும் விஐபிங்கெல்லாம் எஸ்கார்ட் இல்லைன்னா பிஎஸ்ஓ வச்சுப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் சஃபாரி தான் கொடுத்துருவாங்க. ஒரு காலத்தில் இந்த மன்னார்குடி ஆட்கள் பூரா சஃபாரி வாங்கினதுனால துணி மறுபடியும் மில்லுலேருந்து வர வேண்டியதாக போச்சு. இப்போ அதே நிலைமையில இப்போ விஜய் சொல்லிட்டார், நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் தான் இனிமே தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள். அதிமுக இது ஒரு மினி அதிமுக. ஆமா ஆமா, விஜய் சொல்றாரா? எம்ஜிஆர் காலத்து அதிமுக நீங்க இங்க உருவாக்குங்க. விஜய் உங்களுக்கு முழு அனுமதி கொடுத்துட்டேன். இல்ல சார், இதுல வந்து நம்பர் 1 விஜய், நம்பர் 2 புஷி ஆனந்த். இப்ப இந்த கட்சியில ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல முடியும் நாம இந்த பட்டியல்ல. நிர்மல் குமார் எல்லோருமே இருக்காங்க, ராஜ்மோகன் எல்லாருமே. இதுல செங்கோட்டையன் வந்துட்டானா அவர் ஒரு ஃபேமஸான ஆளு, தமிழ்நாடு தெரிஞ்சவர், முன்னாள் அமைச்சர். அப்படின்னும் போது இப்ப 2வது பிளேஸ் செங்கோட்டையன் போவாரா? அப்படியா? புஷி பின்னாடி இல்ல. அதாவது புஷி வந்து விஜயினுடைய ஷேடோ. ஆமா, நிழல். ஆமா, மனுஷனுக்கு வந்து போலீஸ்ல தான் சொல்லுவான், அப்போ ஒரு ஷேடோ போட்டுருவாங்க. ஆமா, ஷேடோனா அவர் வாட்ச் பண்ற ஷேடோ. அவரையும் ஒரு நிழலையும் பிரிக்க முடியாது. ஆமா, அதே போல புஷி பிரிக்கவே முடியாது. சரி, அடுத்து நீங்க ஐடியா, அரசியல் ஐடியா, டெல்லி வரைக்கும் அரசியல் ஐடியா ஆதவ் அர்ஜுனா. அவர் இல்லைன்னா விஜயே இல்ல. விஜய் நேரம் கழிந்துட்டு இருந்திருப்பாரு. ரைட். இதுல எப்படி சஸ்டைன் பண்ண முடியும் ஒரு அடுத்த நபர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் இப்ப புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்னாடி அக்செப்ட் பண்ணிப்பாரு? கண்டிப்பா பண்ணிக்குவார் சார். ஒரு மூத்த தலைவர். இல்ல அதெல்லாம் இல்ல, முதுகெலும்ப கோபிலே கழட்டி வச்சுட்டு விட்டார். ஜெயலலிதா இருந்தா அவர் சேர்றாரான்னு பாப்போம். அது சேர்ந்துட்டார் சார், சேர்ந்தாச்சு சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். நீங்க ஜெயலலிதாட்டிய பாத்துருக்கீங்களா? அது அம்மையார் ஜெயலலிதா. இப்ப அதே மாதிரி விஜய் போயிருவாரு. யார்? செங்கோட்டையன். ஆமா ஆமா, ரெடி. ஏன்னா 78 வயசாச்சு. கோயம்புத்தூர் ஜோசி சொல்லிட்டான், கடகம் 2 இணைஞ்சதுன்னா நீ எங்கேயோ போயிருவேன். விஜய முதல்வராக இப்ப போராட போறாரு செங்கோட்டையன். அதுதான் ஓபிஎஸ்க்கு அதான் என்னமா? ஓபிஎஸ்க்கு அடுத்த செங்கோட்டையன் பின்னாடி அவர் வந்துருவார். அவரும் இவங்கெல்லாம் விஜய் முதலமைச்சர்னு சொல்ல போறாங்க. ஆமா ஆமா, வேற வழி. ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பின்னாடி இவருக்கு பின்னாடியே ஒரு ஒன்றிய செயலாளர் வந்திருக்கான். அவருக்கு பின்னாடி கிளை செயலாளர் கூட வரல ஓபிஎஸ்க்கு பின்னாடி. அப்போ விஜயை முதல்வர் ஆக்குவதுதான் மீதி காலத்தை பயன்படுத்தணும். முழு நேரம் இவங்களுக்கு எல்லாம் வேலை. எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு நாதி இல்ல. எம்ஜிஆர் ஓபிஎஸ்சி பின்னாடி வந்து எம்ஜிஆர் தொண்டர், அதிமுக தொண்டர், செங்கோட்டையனுக்கு பின்னாடி வந்த ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம், பவானி அதிமுக தொண்டருக்கு போக்கடம் இல்லை. அதனால அடுத்து சின்ன எம்ஜிஆர் யாரு? விஜய் தான். நீ அடுத்து விஜய் கட்சி மேடையில பாருங்க, எம்ஜிஆரை இவர் உருவில் பார்க்கிறோம் வந்தாலும் ஆச்சரியப்படுறது சொல்லுவாங்க. இவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இருக்கிற அத்தனை குணங்களும் அப்படியே இருக்கியா. இவங்களுக்கெல்லாம் பெரிய திட்டம் எடப்பாடி வரக்கூடாது, எடப்பாடியை தோற்கடிக்க இந்த வேலையை. இதுதான். அதுக்காக விஜயை ஜெயிக்க வச்சிட முடியுமா? இல்ல, இன்னொரு பெரிய கூத்து நடக்க போகுதுன்னா, இன்னொரு 15 நாள்ல பனையூர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அமித்ஷா ரூம் போட போறாரு. என்ன இது புது கதை? அமித்ஷா ரூம் போட போறாரு. ஏன் இங்கெல்லாம் 5 ஸ்டார்? பனையூர் பக்கம் 5 ஸ்டார்ல தாங்க பல ரகசியங்கள் நடக்குது. அங்க ரூம் போட்டாருன்னா விஜய் இவரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வருவாரு.
எடப்பாடி வீட்டுக்கு சாப்பிட போன மாதிரி ம். அமித்ஷா விஜய் வீட்டுக்கு சாப்பிட போவார். இந்த ஆட்களை எங்கே போகிறானே தெரியாது. இதெல்லாம் நடக்க போதா? இது இந்த 2 பேரும் நேர எடப்பாடி வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்க. அப்ப செங்கோட்டையா செங்கோட்டையா எங்கேயாவது கையாதி போல சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஏன் சார் பாவம், ஏங்க நல்ல மனிதர், இல்ல, நல்ல மனிதர் தான். பண்பான நான்லாம் பேட்டி எடுத்திருக்கேன் அவரை. நீங்களாம் பேட்டி எடுத்திருக்கீங்க. அதாவது செங்கோட்டைய வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணதாக எந்த வரலாறு இல்லைங்க. ஒருத்தனுக்கு ஒரு உதவி. நீங்க ஈரோட்ல கட்சியே கலைஞ்சு போயிருக்கணுமா இல்லையா? ஈரோட்ல ஆமா கட்சியே கலைஞ்சிட்டு போயிருக்கணுமா இல்லையா? ஆமா. ஒரு பயம் வரலையே. நேத்து துக்ளக் ரமேஷ் சொல்றாரு கூண்டோட ராஜினாமா பண்ணாங்களாம் கோபில, எல்லாரும் அவரை நீக்கின உடனே. அதெல்லாம் நடந்துச்சுன்றாரு. இல்ல RSS ஆட்கள் இப்போ ஒரு லாபி யாருக்கு பிஜேபி சொன்னோட கேட்டார்ல. இப்போ ஃபியூச்சர்ல அதிமுகவை உடைப்பதற்கு இவர்கள்லாம் தயாரா இருந்தாங்க. அதான் உண்மை. ஆனா எடப்பாடி விவரமா எல்லாத்தையும் கிளப்பிட்டாரு. எல்லாத்தையும் கிளப்பி விட்டா. இப்போ இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இது எடப்பாடிக்கு உண்மையிலேயே ஒரு மைனஸா தானே இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமா தெரிவாங்கல்ல. இல்ல தெரிவார்களே தவிர ஓட்டு விழுகாது. நீங்க நெடுஞ்செழியனுக்கே ஓட்டு விடுங்களே. நெடுஞ்செழியோட பெரிய தலைவர்களா? நடமாடும் பல்கலைக்கழகம் தம்பி தலைமை தாங்கவா அண்ணா சொன்னாரு. எம்ஜிஆர் கூட வச்சுக்கிட்டாரு, கருணாநிதி கூட வச்சுக்கிட்டாரு. கடைசியா மயிலாப்பூர்ல போய் 787 ஓட்டு வாங்கினாரு. வாங்கி ஜெயலலிதா சொல்லிச்சு எல்லாம் ரோமம் உளுந்து போயிடுச்சு ரோமங்கள். இதுதான் அங்க ரெட்டையில தாங்க ஆட்சி. எடப்பாடியே வெளியே போயிட்டாருன்னா ஓட்டு போட மாட்டான். ரெட்டையில யாருட்டு இருக்குதோ, உதயசூரியன் யாருட்டு இருக்குதோ அதுதான் அங்க ஒரு அதிகார மையமே தவிர இதெல்லாம் ஒரு அதிகார மையமே இல்லை. சார் இன்னைக்கு செங்கோட்டையன், திரு IPS ரவி உள்ளிட்ட பலர் வந்து பாலகங்கா போன்றவர்கள்லாம் போறதா நீங்க தகவல் சொல்லுங்க. கடந்த காலங்களில் நம்மளே பேசிருக்கோம். காளியம்மாள் தாவேகா பக்கம் பேசிட்டு இருந்ததாகவும் அவங்க தாவேகாவும் காளியம்மாள் கிட்ட பேசினதாகவும் சொன்னோம். அதே போல திரு பழக்கருப்பையா மூவ் பண்ணதாக தகவல்கள் வந்தது. செஞ்சி ராமச்சந்திரன் அவங்களாம் மூத்த தலைவர்கள். SS பழனிமாணிக்கம் மூவ் பண்ணதாக சில தகவல்கள் சொல்றாங்க. சுரேஷ் ராஜன் திமுகவினுடைய கொடிகட்டி பிறந்த மிரட்டுறதுக்கு, அதிமுக மிரட்டுறதுக்கு, பேரம் பேசுவதற்கு இதெல்லாம் பயன்படும். இதெல்லாம் கடந்த காலங்களில் இவங்க யாரையுமே அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னும் போது இன்னைக்கு எல்லாரையும் தேர்தல் நெருங்கி வரதுனால எல்லாரையும் சேர்த்துக்கலான்ற முடிவு பண்ணிட்டாங்களா எப்படி? இல்ல இதுல என்ன நடந்ததுன்னா சூத்திரம் விஜய் கட்சியில ஃபெமிலியரான ஆட்களே இல்லைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதான் ஒரு பார்வை வந்துருச்சு. இது என்ன அனுபவம் இல்லாத ஆட்களை வச்சு. அப்போ விஜய்க்கு அனுபவம் இல்ல. ஆனால் இப்ப ஆதவ் அர்ஜுனாவுடைய ரோல் என்னன்னா, சார் அரசியல நான் சொல்றபடி செய்யுங்க. இத பல நாள் கத்திட்டு இருந்தாரு, காதுலயே கேட்கல. யாரு? விஜய். அவருக்கு எங்க சிக்கல் வருதுன்னா செப்டம்பர் 27 கரூர் கூட்டம். அதற்கு பிறகு கார்ல போகும்போது புஷியை பாதி இறக்கி விட்டுறாரு, டிரைவர் இந்த பக்கம் பின்னாடி வழியை இறக்கி விட்டுறாரு, டிரைவர் இறக்கி விட்டுறாரு. இவர் ஏதோ சைக்கிள்களை பிடிச்சாலும் தாடி வீட்டுக்கு இப்படிலாம் தப்பிச்சு ஓடுகிற பொழுது புஷி ஆனந்த் வன்னி காட்டிலிங்கிறான் ஒருத்தாள், முந்திரி காட்டிலிங்கிறான் ஒருத்தன், வீரப்பா காட்டிலிங்கிறான் ஒருத்தன். அவன் ஒரு போனை வச்சுட்டு, ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு, ஒரு யூடியூப்பை வச்சுட்டு இப்படி ஓடிட்டு இருந்தது. உண்மையை எங்கே இருந்தாருன்னா அவர் ரங்கசாமி கெஸ்ட் ஹவுஸில், இப்போ எங்கள் உப்பளம் கெஸ்ட் ஹவுஸ் கடற்கரை ஓரமாக அங்கே பாண்டிச்சேரி குடிமகனாக உட்காந்துருந்தார். நான் சொல்றது சிட்டிசனை சொல்கிறேன், வேற தப்பால நான் சொல்லலை. அப்போ இதை மீட்டெடுத்தவர் ஆதவ் அர்ஜுனா தான். யாதவ் அர்ஜுனா தான். திமுக பார்த்தது முடிஞ்சதா ஆட்டங்காளி படுதாக்காளி எல்லாம் காளி. இப்போ அசராக்க உடனே களத்துல இறக்குனாங்க. செந்தில்குமார் ஹைகோர்ட் ஜட்ஜு, விசாரணை கமிஷன். ஏங்க அதெல்லாம் வந்து கரூர் மதுரை கோர்ட்டு, இனிமேல் ஆந்திரா கோர்ட்டில் வருமையா. இப்படி நடந்த பிறகு உச்ச நீதிமன்றம் போய் இது செஞ்சவர் யாருன்னா ஆதவ் அர்ஜுனா. அதற்கு பிறகுதான் இந்த புஷிகள் பஸ்ஸிகள் எல்லாம் ஒண்ணு கதைக்காகாது, ஆதவ் அர்ஜுனா தேவை. அப்பதான் ஆதவ் அர்ஜுனோட நெருங்கவே ஆரம்பிச்சார் விஜய். சோ ஆதவ் அர்ஜுனாவுடைய ரோல் தான் இப்ப நிறைய நடக்குது. பெரிய ரோலா தான். அவருக்கு திமுகவை வீழ்த்தணும், அவ்வளவுதான். அதுதான். ஆனா இவங்களுக்கு எல்லாம் எடப்பாடியை வீழ்த்தணும். ஓங்க உன்னுடைய கணக்கு உனக்கு, ஏன் பிரச்சனை எனக்கு. இதுதான் இப்போ மொத்தத்துல அந்த குடும்பநாசம். ஓபிஎஸ் கூட சொல்றாரு, சீக்கிரம் என்னைய வந்து கட்சியில் சேர்த்திக்கணும் எடப்பாடிக்கிட்ட. சேர்க்கலைன்னா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன், விஜயோட கூட்டணி வச்சுக்குவேன். வச்சு எல்லா 234 தொகுதியிலையும் 5000 ஓட்டை பிரிச்சா திமுக வந்துடும். எப்படி என்ன சௌரியம்? இப்போ எடப்பாடிக்கு
நேரடியா மறைமுகமா தூது விடுறாரு. தூது அனுப்புறாரு. ம். டிடிவி கதையும் அதே தான். ம். டிடிவி என்ன சொல்றாருன்னா, டிடிவி வந்து இப்ப அண்ணாமலையை கேட்காம எதுவுமே முடிவு சொல்றது இல்ல. என்ன இது புது கதையா? ஆமா ஆமா, அண்ணாமலை சீனியரா டிடிவி சீனியரா அரசியல்ல? சீனியர் ஜூனியரை விட நீங்க ஜூனியர் திராவிட இயக்கத்துல சீனியர் ஆயிருவாங்க. நீங்க நான் உங்களுக்கு கேட்கறேன், துரைமுருகன் சீனியரா உதயநிதி சீனியரா? இல்ல அது யாரு சீனியர்? உதயநிதி தாங்க. துணை முதலமைச்சர் துரைமுருகா அவர் பையன் இன்ப நிதி அமைச்சரவையிலையும் இருப்பேன். 2வது இடம் எனக்கு எப்பவுமே உண்டு. முதல் இடம் யாரு வேணா வந்துட்டு போங்க, கருணாநிதி கூட்டுறது. இதுதான் இது திராவிட இயக்க அரசியல். சரி, இப்போ செங்கோட்டையனுடைய வெள்ளம் வண்டியில எங்க ஆத்துக்கு அந்த பக்கம் வெள்ளம் வண்டியில எடப்பாடியார் அங்க வியாபாரம் பண்ணியிருக்காரு. செங்கோட்டையனுடைய வெள்ளம் வண்டி கடை, நீங்க பெரிய மார்க்கெட் இருக்குல்ல, அது மார்க்கெட்ல எப்பவுமே ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஒரு கடை கொடுத்துருவோம். பஸ் ஸ்டாண்ட்ல கடை கட்டினான்னா எம்எல்ஏ கோட்டா, சேர்மன் கோட்டா, கவுன்சிலர் கோட்டான்னு கடையை பூரா பிளாக்ல வித்துருவான். வித்தவரை இவன் உள்வாடைக்கு விட்டுருவான். யாரு? எம்எல்ஏ, கவுன்சிலர். அதே போல செங்கோட்டையன் ஒரு வெள்ளம் வண்டி கடை குடோன் அவரு கோட்டாக்கு வருது. அந்த கோட்டாவுல வெள்ளம் வித்தவர் தான் எடப்பாடி. எங்க ஆத்துக்கு அந்த பக்கம். பழைய கதை. ஆனா இன்னைக்கு யார் சீனியர்? யார் சீனியர்? இன்னைக்கு எடப்பாடி தான். அப்போ அரசியல்ல சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. நெடுஞ்செழிய அரசியல் இருக்கும்போது ஜெயலலிதா அரசியலே இல்ல. அரசியலில் அதிகாரத்துக்கு வர துடிப்பதும் அந்த அதிகாரத்தை தக்க வைக்க எந்த பஞ்சமா பாதங்களையும் அத செங்கோட்டையும் எதையும் பண்ணல. அவர் அரசியலும் பண்ணல. ஆமா, அதான் இது காரணம். இன்னைக்கு விஜய் விட்டான்னு நிக்க வேண்டியது. ஆமா ஆமா, ஏன்னா பையன் அவுக்கிறதே இல்ல. செங்கோட்டையன் சுருக்கு பையன் அவுக்கிறதே இல்ல. எங்க எடுத்து வச்சிட்டாரு எல்லாத்தையும்? எங்க வச்சிட்டாரு எல்லாத்தையும்? எல்லாம் மகன் வச்சிருக்காரு. பல ஆயிரம் கோடி. பாதி கதிர்முருகன் வச்சுக்கிட்டாரு, பாதி எழில் வச்சுக்கிட்டாரு, பிஏ எழில் வச்சுக்கிட்டாரு, பாதி கதிர் வச்சுக்கிட்டாரு, கதிர் முருகன், எழில், இப்படி எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இவர்கிட்ட கூட சொல்லிட்டாங்க, ஒரு விசா உங்களுக்கு நான் தரமாட்டோம், ஒரு விசா தரமாட்டோம். உங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்க செஞ்சுக்கிறோம். சரி, உங்களுடைய தேவைகள் 78 வயசுலயும் பூர்த்தி செய்யப்படும். ஆமா, இதுதான் செங்கோட்டையனுடைய தேவையை. இப்போ செங்கோட்டையன் விஜய் கிட்ட ஜெயலலிதாவுடைய அரசியல் நுணுக்கங்கள் என்ன, எந்தெந்த தொகுதியில யாரை போட்டா, ஏன்னா இவர் 25 பேர் பட்டியலோட போயிருக்காரு. இந்த பட்டியல் வந்த பிறகு திமுக அதிமுகவுக்கு வரக்கூடிய அந்த பிரபலமான வெளிச்சம் செங்கோட்டையனால் விஜய்க்கு உருவாக்கப்படும். இதான் விஜய் எதிர்பார்த்தாரு. எல்லாம் என்ன சொல்றான், தற்குறிங்கிறான், இந்த பக்கம் அணில் குஞ்சுக்கிறான், இந்த பக்கம் காக்கா குஞ்சுக்கிறான், இந்த பக்கம் குருவி குஞ்சுக்கிறான். இதெல்லாம் எப்ப அடிபடும்? இப்ப செங்கோட்டை உள்ள போய் உட்கார்ந்தாவா சொல்ல முடியுமா? நீங்க ஜெயலலிதா எப்பவுமே அறிக்கை விடுறதுக்கு ஒரு சீனியர் தலைவர்கள் வச்சு, காளிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார். ஜெயலலிதா கருணாநிதியை ஏத்து ஜெயலலிதா அறிக்கை விடாது. யார் அறிக்கை விடுவா? காளிமுத்து அறிக்கை விடுவார், உங்க அண்ணனுடைய மாமனார். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு? காளிமுத்து விட்டு அறிக்கை விடுவார். யார்? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். இதே போல இப்ப இனிமே விஜயுடைய அறிக்கை பூரா யார் பேர்ல வரும்? செங்கோட்டையின் பேர்ல வரும். செங்கோட்டையின் பேர்ல வரும். அப்போ திமுகவுக்கும் அதிமுக 2 பேருக்குமே இப்ப ஃபைட் கொடுக்கக்கூடிய ஆள் யாரு? அதுக்கு ஒரு பிஆர்ஓ போட்டு 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா அவரு பாத்துக்குவாரு. கையெழுத்து போட்டு லெட்டர் பண்ண போட்டு மொத்தமா கொடுத்தா சரி. இந்த அரசியல் செங்கோட்டையன் வந்த பிறகு ஒரு பரபரப்பாக பார்க்கப்படும். இதுதான் நடக்க போகுது. தாவேகாவுல இப்போது நடக்கக்கூடியது எல்லாமே செய்திகளா உலாவறது எல்லாமே நடக்கதான் போகுது. இன்னும் நிறைய பேர் அதான் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்கல்ல, சிலர்லாம் முயற்சி பண்ண, அவங்க எல்லாம் கூட உள்ள வருவாங்க, உள்ள கொண்டு வந்து கண்டிப்பா உள்ள கொண்டு வந்து. சோ தாவேகா புத்துயிர் பெற போகிறது, புத்துணர்ச்சி அடைய போகிறது. அடைந்து கடைசியா அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய போகிறது. அதுவும் நடக்கும். செங்கோட்டையும் அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம், குடோன்லயே பருத்தி மூட்டை இருந்திருக்கலாமே. இல்ல, பருத்தி மூட்டையில குடோன்ல இருந்தாலும் சரி, குடோன்ல பருத்தி மூட்டை இருந்தாலும் சரி, செங்கோட்டைய கோபி தொகுதியை விஜய் கேட்டு வாங்க போறாரு. அதிமுக தொண்டை எவ்வளவு ஓட்டே போட மாட்டான். செங்கோட்டையனுக்கு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். எடப்பாடியே சொல்றது ஓட்டு போட மாட்டாங்க. ஏங்க நீங்க துரோகின்னு சொன்னீங்க, கட்சி விட்டு நீக்கினீங்க, 25 நிர்வாகி நீக்கிறீங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விஜய் பக்கம் போய் முதல் சீட்டை கோபி தொகுதி செங்கோட்டைன்னு அறிவிக்கிறீங்க. நாங்கள் எப்படிங்க வேலை பார்க்கறது?
ஊழியர் இல்லப்பா கூட்டணி கட்சி நீங்க வேலை பாருங்க, நாங்க பக்கத்து ஒதுக்கி போயிடுறோம். இதுதான் நடக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. இப்போ விஜய்க்கு பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலமே. இல்ல சார், பிஜேபி உதவி செய்யும்னு காத்திருந்தவங்க தான் இவங்க எல்லாம். ஆமா ஆமா. யாரு நீங்க சொல்ற செங்கோட்டையனோ, ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, சசிகலாவோ எல்லோருமே. ஆமா. ஆனால் இவங்க எல்லாம் விஜய் பக்கம் போறாங்கன்னா பிஜேபியினுடைய ஏதாவது சாயல், ஏதேனும் உதவி, ஏதேனும் திரைமறைவு ரகசியம், விஜயோட தொடர்பு ஏதேனும் இருக்கா? ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன்னா கூட்டணிக்கு மட்டும் அதாவது இல்லங்க, அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கதவு துறக்காது. சரி. அப்போ பிஜேபி தயவுல இருந்தாங்க. பிஜேபிக்கு என்ன தேவைன்னா அதிமுக கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே போவதற்கு அதிமுக ஆளே வேணும். எங்க எடப்பாடியை விரட்டுவதற்கு வேலுமணி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, தங்கமணி இப்படி ஆட்களே வேணும். எடப்பாடி ஏங்க அவ்வளோ வேற வச்சு மிரட்டுறீங்க, நானே வந்துடுறேங்க, காரு மாதிரி முக்காடி போட்டு முகம் போட்டு கையை மறைச்சு மூஞ்சி மறைச்சு வேற செட்டில் ஆயிட்டாரு. இது எப்போனா 2016 நடந்தது. ஜெயலலிதா மரணம். பிஜேபியுடைய சாய்ஸ் யாருன்னா ஓபிஎஸ். குருமூர்த்தி சாய்ஸ் யாரு? ஓபிஎஸ். குருமூர்த்திட்ட அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க பிஜேபி. குருமூர்த்தி எதையுமே செய்ய தகுதியற்ற ஒரு நபர். ஆனாலும் அவர்கிட்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன காரணம்? அவர் ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல புள்ள. ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல புள்ள. அவரால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா? கெடுதல் தான் நடக்கும் குருமூர்த்தியால. ஆமா, எதுவும் நடக்காது. எதுவுமே நடக்காது. ஆர்எஸ்எஸ் இப்பதான் இவர் எதுக்கு லாய்க்கலின் முடிவுக்கு வருது. சோ எதுக்கு லாய்க்கலின் முடிவுக்கு வருது. அவர் போயிட்டாரு, இவர் இருக்காரு வச்சுங்களேன். இப்போ பல குருமூர்த்திகள் ஆர்எஸ்எஸ் உருவாக்கிருச்சு. பல சோக்களை உருவாக்கிருச்சு. இப்ப பாஜக இவர்களையெல்லாம் நம்புறதே இல்லை. இப்ப இதை தாண்டி பல நுணுக்கமான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க அரசியல். வந்த பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சர் நாற்காலிக்காக அத்தனை தயாரிப்பு நடக்குது. ஓபிஎஸ் பையே அவுக்கிறது இல்லை, ஜிப்பையே அவுக்கிறது இல்லை. நான் சொல்றது மணிப்பரிசு ஜிப்புங்க. நீங்க தப்பா நான் சொல்றது மணிப்பரிசு ஜிப்பு இருக்குமா இல்லையா? பழைய காலத்து ஆளுங்க இடுப்புல பெல்ட் போட்டுருப்பாங்க தெரியுமா? அதுலதான் பணம் வச்சிருப்பாங்க. கிராமத்து விவசாயம் நம்மள விவசாய ஆளுங்க, நம்மளோட கார்பரேட்டா இல்ல சார், நம்மள கார்பரேஷன் ஆளு. அதனால அந்த பழக்கத்தை நான் சொல்றேன். நீங்க கார்பரேட், நீங்க எல்லாம் இந்த பிரீப் கேஸ் பார்ட்டி. அப்போ ஓபிஎஸ் ஒரு பைசா செலவு பண்ணல. முதல் ரவுண்டிலேயே 180 எம்எல்ஏக்களுக்கு திரிவேணி எர்த் மூவர்ஸ் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. யாரு? எடப்பாடி. பாஜகவுடைய திட்டத்தை உடைத்தவர் எடப்பாடி. அடுத்து கீர்த்திலால் காளிதாஸ்ல 3 கிலோ தங்கம், கூட்டணி கட்சி ஆட்கள் உட்பட 150 பேருக்கு ஏறக்குறைய 450 கிலோ தங்கம் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு எல்லாம் தக்க வச்சுட்டாங்க. இதுல குருமூர்த்தி பாலிடிக்ஸ் எடுபடவே இல்லை, ஓபிஎஸ் பாலிடிக்ஸ் எடுபடவே இல்லை. அப்போ ஜார்ஜன் கமிஷனர் இருந்தார், அவர் கொண்டு கூவத்தூர்ல ஜாமரர் நிறுத்தினார், செல்போனே வேலை செய்யாம. எதுக்கு? பிஜேபியுடைய ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதுக்காக. உடனடியாக பதவி பிரமாணம் பண்ண இருந்த சசிகலாவை எங்க அடைச்சாங்க? பரப்பன அக்கராக அடைச்சாங்க. இந்த ப்ராசஸ் நடந்தது. எடப்பாடி பார்த்தாரு, ஏங்க இவ்வளவு முட்டி மோதி பண்றீங்க, ஒரு அடிமைகளை ஏன் உருவாக்குறீங்க? நேரா சதாசிவத்தை கூப்பிட்டாரு, நேர டெல்லியில் போய் நீட்டி விழுந்துட்டார். பழைய ஆளுநர் சதாசிவம். ஆளுநர் இப்ப சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி யாரை காப்பாத்தினவர்? மோடியவும் அமித்ஷாவையும் காப்பாத்தினவர் லோதான் ஒரு ஜட்ஜு. அமித்ஷாவுக்கு எதிராக இருந்தாரு, கடைசியில் பார்த்தா சுடுகாட்டில் படுத்து கிடக்கிறார். ஹைகோர்ட் ஜட்ஜு லோதான். இப்படிலாம் பல கதை இருக்கு. அப்போ எடப்பாடி பார்த்தாரு, ஏங்க நீங்க உருவாக்கி அடிமையா வச்சு, நானும் அடிமையா இருக்கேன். நேர போய் எங்க விழுந்தாரு? டெல்லியில. நீ என்ன சொல்லி அதை செஞ்சுக்கிறேன். பழைய கதை. இப்போ அதே கதை தான் பாஜக. இப்போ நீங்க ஏங்க வேலுமணி, தங்கமணி பல ஆளை உருவாக்குறீங்க செங்கோட்டையில, நீங்க என்ன சொல்லி நான் செய்யறேன், நானே கார் மாதிரி வர்றேன். போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆன பிறகு இந்த ஆட்கள்லாம் தேவையில்லை. யார் தேவையில்லை? ஓபிஎஸ் தேவையில்லை, செங்கோட்டையும் தேவையில்லை, வேலுமணி தேவையில்லை, தங்கமணி தேவையில்லை. வேலுமணி, தங்கமணி எல்லாம் எடப்பாடி கூட தான் இருக்காங்க. எடப்பாடி கூட இருக்காங்க. எப்ப வேணுமானாலும் எடப்பாடியா மாறுவார்கள். எடப்பாடி எப்ப வேணாலும் மாறுவார்கள். டேஞ்சரான ஆட்கள் 2 பேரும். அப்போ இப்போ
பாஜக ம். எடப்பாடிய அவருக்கு கண்டுகளுக்கு வந்த பிறகு ம். எடப்பாடியை விரட்டுவதற்கான ஆட்களே தேவையில்லை. ம். கிராமத்துல சொல்லுவான், ம். சாட்சிக்கார காலத்துல ஏன்டா போய் விழுகுற, சண்டைக்கார காலையே விழுந்துடுறான். Right. இவன் காலில் விழுந்து இவன் பின்னாடியே போய் அவனை போய் நிக்கிறதுக்கு ம். அவன் அவன் காலையே விழுந்துட்டு இவனுக்கு வேலை இல்லை. சோ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் எடப்பாடி அப்ப. 100% அலர்ட்டா இருக்கும். பாஜக இவர்களை வைத்து மிரட்டுகிற வேலைய எடப்பாடி அத தேவையே எல்லாம் பண்ணிட்டார். ஓகே. அப்ப இவர்களுக்கு அதிமுகவிலையும் வேலை இல்லை, ம். பாஜகவிலையும் வேலை இல்லை. ம். இப்ப இவர்களுக்கு திரிசங்கு சொர்க்கம், மேலே போக முடியாது கீழே போக முடியாது. ம். இவர்களெல்லாம் மொத்தமா போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க, இப்படி எங்களை தெருவில் விட்டுட்டீங்களே. கேட்குற பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும், அமைதியா இருங்க. அதிகாரம் எங்களிடம் வரும். அந்த அம்மா சொன்னது, நிர்மலா சீதாராமன். நிர்மலா அதிகாரம் எங்களிடம் வரும். அந்த அம்மா மோடிகிட்ட நேரடியா பார்க்கக்கூடிய மோடி சம்பந்தி அந்த அம்மா. சம்பந்தி. ஆமா, அந்த அம்மாவுடைய மகளை நீங்க மோடியுடைய வளர்ப்பு பையன். இவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவருக்கு உதவியாளராக இருந்தவர், இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸர், அவர் தான் ஆளினால். அவருக்கு இவர் மகளை கட்டி வச்சிருக்கு. மோடி தான் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து இந்த ஐயருக்கு தானம் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணுது. மோடி எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ இந்த மாட்ட ஒரு ஆலோசனை கேட்பார். நிர்மலா சீதாராமன் ஒரு ஆலோசனை கேட்பார். ம். தமிழ்நாடு அரசியல் நிர்மலா சீதாராமனை தவிர யாரும் தலையிடுறது இல்லை. ஓ, அது ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. அது ஒரு அரசியல். எடப்பாடி இப்ப கட்சிக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையோடு கட்சியை கொண்டு போயிருவாரா வர்ற நாட்கள்? இல்லப்பா, அவருக்கு ஒரே நம்பிக்கை அமித்ஷா கொடுத்த நம்பிக்கை. 1-2 பேசுனாங்கல்ல, பேசும்போது சொல்றேன், நான் நடுவுல யாரும் மீடியேட்டர் இருக்கக்கூடாது. நான் எப்ப கூட பேச விரும்பணும் அப்ப நான் கூட பேசுவேன். நீங்க எப்ப பேசணுமோ என்கிட்ட பேசலாம். 1-to-1 நடுவுல யாரும் இருக்கக்கூடாது. இந்த அசைன்மெண்ட்டை எடப்பாடி அமித்ஷா வந்த பிறகு அமித்ஷா கொடுத்த வாக்கு, உங்களை சிஎம் ஆக்குவது எங்க வேலை. உங்கள் சிஎம் ஆக்குவது என்பதை விட யார் சிஎம் ஆகக்கூடாது என்பது எங்களுக்கு கொள்கை. ஓகே, எங்களுக்கு கொள்கை. திமுக அந்த நாற்காலிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்க அந்த நாற்காலிக்கு உங்களை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய வேலை. இப்ப நமக்கு 3.5% ஓட்டு இருந்தா 21ல ஜெயிச்சிருப்பீங்க. இப்போ 10% ஓட்டு நான் தர்றேன். யார் சொன்னது? அமித்ஷா சொன்னது. 10% வாக்கு எங்க இருக்கு? விஜய் இருக்கு. விஜய் அண்ணாவை பார்க்கணும், விஜய் அண்ணாவை பார்க்கணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, அணில் கூட்டம், தற்கொலை கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை அப்படியே மொத்தமா கொடுக்குறோம், ஆட்சிக்கு போறோம். இதுதானே இது அமித்ஷாவோட வியூகத்துல விஜய் உள்ள வந்துருவாருன்ற 100% வர நாட்கள் அதுவும் நடக்கும். இந்திய அரசியல் அமித்ஷா பெரியாளா, விஜய் பெரியாளாங்க? அமித்ஷா தான் பெரிய. அப்புறம் சொல்றீங்க அது நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும். பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் நீங்க புதிய தகவல்களா சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம். வணக்கம்.